ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் டால் ரைஸ் தான். அதுக்கு தேவையான பொருள் பருப்பை அரிசி ஊற வச்சு முன்னே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் 4 காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இது மட்டும்தான். அது போடும்போது காட்டுறேன். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. ஆல்ரெடி நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன், இன்னொன்று ஊற்றுறேன். 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெரூன் நிறமாக வர வரையும் இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரையும் அப்படியே கிண்டிகிட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்குற வரையும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. நான் முன்னமே ஊற வச்சுட்டேன். நீங்கள் உடனே அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்போவே கூட இது பண்ணிங்கன்னா, நான் பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புழுங்கரிசியாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸ் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பச்சை அரிசின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு குழஞ்சா ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு அப்படியே ரைஸ் முழுசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சிலருக்கு குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்ப்பாங்க. நான் இன்றைக்கி பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி நம்ம எத்தனை டம்ளர் ரைஸ் எடுத்தோமோ அத்தனை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உப்பு கொஞ்சம் தேவையானது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். விசில் பார்த்திங்கன்னா நான் 5 விசில் விட போகிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் இது பண்ணுங்கள்.
5 minutes கழிச்சு பார்க்கலாம். A few moments later. இப்போ சாதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி மெதுவாக அப்படியே தூவிக்கலாம். நண்பர்களே, நம்மளுடைய தால் ரைஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.